அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 6.1ல அடுத்த சம் 7 8 9 10 அந்த சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 7ல ஃபர்ஸ்ட் சம் sin θ plus cos θ is equal to √3 எனில் tan θ plus cot θ is equal 1 அப்படின்னு சொல்லி நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்ததை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். sin θ plus cos θ is equal to √3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போறோம். sin θ plus cos θ the whole square is equal √3 ஸ்கொயர் வரும். ஸோ a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ a plus b the whole squareக்கு நம்மளுக்கு தெரியும் a square plus b square plus 2ab அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுதான் இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ sin square θ plus cos square θ plus 2 sin θ cos θ is equal 3 cancel root cancel ஆயிட்டு 3 ன்னு வந்துரும். Then sin square θ plus cos square θ is equal 1 plus 2 sin θ cos θ is equal 3. இந்த sin square θ plus cos square θ is equal 1 நம்ம ஃபார்முலால படிச்சிருக்கோம். then இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படினா 2 sin θ cos θ is equal இந்த plus 1 இந்த பக்கம் வரும்போது -1 ஆயிடும். so 2 sin θ cos θ is equal 2. இப்போ நம்ம sin θ cos θ ஓட வேல்யூ மட்டும் பார்த்தோம் அப்படினா இந்த 2 இந்த பக்கம் வரும்போது by 2 ஆயிடும். மல்டிபிள்ல இருக்கு. so டிவைட் ஆயிடும். பெருக்கல்ல இருந்து வகுத்தல் ஆகும். so அப்ப sin θ into cos θ ஓட வேல்யூ 1. then இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து LHS என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா tan θ plus cot θ is equal 1 அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினா கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப tan எப்படி எழுதுவோம் அப்படினா சரி left hand side வந்து tan θ plus cot θ. so tan வந்து sin θ by cos θ, cot வந்து cos θ by sin θ. so இப்போ நம்ம denominator வந்து ஈக்குவல் பண்ணனும். அதாவது பகுதியை சமப்படுத்தணும் அப்படினா cos θ sin θ, அதாவது sin θ cos θனாலும் சரி cos θ sin θனாலும் சரி சேம் தான். so இப்போ இங்க வந்து cos θ மட்டும் தான் இருக்கு. so sin இங்க கொண்டு போகும்போது sin square θ ன்னு வந்துரும். இங்க sin மட்டும் இருக்கு. so cos இங்க கொண்டு போகும்போது cos square θ ன்னு ஆடும். then sin θ cos θ sin square θ plus cos square θ is equal 1 அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியும். then sin θ cos θ ஓட வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். so sin θ cos θ is equal 1. so 1 by 1 is equal to 1. therefore RHS அங்க கொடுத்திருக்க சம் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படினா ப்ரூஃப் பண்ணிட்டோம். இரண்டாவது சம் √3 sin θ minus cos θ is equal to 0. then tan 3θ is equal 3 tan θ minus tan cube θ by 1 minus 3 tan square θ அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இது கொடுத்திருக்காங்க. சோ இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா √3 sin θ இந்த minus cos θ இந்த பக்கம் வரும்போது plus cos θ ஆகும். சோ இந்த sin θ cos θ இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா டிவைடட் ஆயிடும். சோ மல்டிபிள்ல இருக்குது டிவைடட் ஆயிடும். இந்த √3 இங்க கொண்டு போனோம் அப்படினா மல்டிபிள்ல இருக்கு டிவைட்ல வந்துரும். சோ sin by cos என்ன அப்படினா tan θ is equal 1 by √3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். இப்போ இத வச்சு தான் நம்ம வந்து அந்த சம்ல வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா LHS is equal RHS அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ LHS ல என்ன இருக்கு அப்படினா tan 3θ, RHS ல என்ன இருக்கு அப்படினா 3 tan θ minus tan cube θ divided by 1 minus 3 tan square θ. சோ இப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த tan θ ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So
ஸோ tan theta 1/3 அப்படின்னா இந்த டேனோட வேல்யூ என்ன இருக்கும்? tan thetaவோட வேல்யூ என்ன இருக்கும்? 60 டிகிரி. இந்த tan thetaவோட வேல்யூ 60 இருந்தால் தான் அதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 1/√3 இருக்கும். ஸோ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா tan 3 × 30 அப்படின்னா tan ஸோ 3 × 30 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா tan thetaவோட வேல்யூ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3 × 1/√3 minus 1/√3 the whole cube divided by 1 minus 3 × 1/√3 the whole square. Substitute பண்ணிட்டோம். Then 3 × 30 tan 90 degree. So tan 90 degree இங்கே கிடைச்சிச்சு. இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ கேன்சல் பண்ணோம்னா இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா √3 × √3 பிரிக்கலாம். ஸோ ஒரு √3 ஒரு √3 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் ஒரு √3 மட்டும் இருக்கும். √3 minus 1/√3 cube அப்படின்னு சொல்லி போடலாம். இப்போ இங்கே என்ன ஆயிரும்னா 1 மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் 3 × 1/3 அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 1 மட்டும் இருக்கும். ஸோ tan 90 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் is equal √3 minus 1/√3 cube by 1 minus 1. So 1 minus 1 is equal 0 கிடைக்கும் நம்மளுக்கு. So 0 denominatorல 0 இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூவை நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இன்ஃபினிட்டிவ் தான் அதோட ஆன்சரும். அப்போ LHS is equal RHS. நம்ம இந்த சமயம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற மாதிரி நிரூபிச்சிட்டோம். அடுத்து எட்டாவது இதில் ஃபர்ஸ்ட் சம் cos alpha by cos beta is equal to m and cos alpha by sin beta is equal to n. எனில் m square plus n square into cos square beta is equal to n square அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எம்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை ஸ்கொயர் பண்ண போறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா cos square alpha by cos square beta. இங்கே n ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா cos square alpha by sin square beta அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ LHS எடுத்துக்க போறோம். LHS என்ன இருக்கு அப்படின்னா n square plus n square into cos square beta is cos square beta அவ்வளவுதான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். m ஸ்கொயரோட வேல்யூவும் n ஸ்கொயரோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். cos square alpha by cos square beta plus cos square alpha by sin square beta into cos square beta. தென் அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணலாம். டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா sin square beta into cos square betaன்னு கிடைக்கும். இப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா sin square beta cos square alphaன்னு கிடைக்கும் plus cos square alpha cos square beta into cos square betaன்னு கிடைக்கும். ஸோ cos square beta கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ஒரு cos square alpha இருக்கு, இங்கே ஒரு cos square alpha இருக்கு. அதை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா cos square alpha remaining sin square beta plus cos square beta வரும். டிவைடர்ல sin square beta வரும். தென் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த sin square beta plus cos square beta is equal 1. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் sin square theta plus cos square theta is equal
1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால இதுக்கு பதிலாக நம்ம 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ cos alpha cos square alpha into 1 by sin square beta. ஸோ நம்ம n ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், அதுதான் இங்கே இருக்குது. ஸோ therefore n ஸ்கொயர் therefore RHS. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சம்மை ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்த சம் 8ல் 2 cot theta plus tan theta is equal to x, secant theta minus cos theta is equal to y, then x square y the whole power of 2 by 3 minus xy square the whole power of 2 by 3 is equal to 1 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டெரிவேட் பண்ண போறோம். ஸோ cot theta வேல்யூ என்ன அப்படின்னா cos theta by sin theta, tan theta வேல்யூ sin theta by cos theta நம்மளுக்கு தெரியும். ஸோ டினாமினேட்டர் சேம் ஆக்கணும் அப்படின்னா sin theta cos theta வரும். மேலே இது இப்படி கிராஸ்ல போகும்போது cos square theta plus sin square theta வரும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் cos square sin square theta plus cos square theta is equal 1 அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ 1 by sin theta cos theta இதுதான் வந்து x. இப்போ x ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும்? 1 by sin square theta cos square theta, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இது x, இது x ஸ்கொயர். அதே மாதிரி ஒய்க்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா secant theta அப்படின்னா 1 by cos theta minus cos theta. ஸோ இப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா டினாமினேட்டரை சேம் பண்ணும்போது 1 minus cos square theta கிடைக்கும். ஸோ 1 minus cos square theta ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். 1 minus cos square theta is equal sin square theta. அதே மாதிரி sin square theta plus cos square theta is equal to 1. இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ 1 minus cos square theta is equal sin square theta. அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ sin square theta by cos theta இதுதான் வந்து y. இப்போ y ஸ்கொயர் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இதுதான் y ஸ்கொயர். இங்க வந்து x ஸ்கொயரோட வேல்யூ y ஸ்கொயரோட வேல்யூ தெரியும். அதே மாதிரி x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ தெரியும். நம்ம இதை சேர்த்து கண்டுபிடிச்சு வச்சுட்டோம்னா அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ x ஸ்கொயர் y ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். x ஸ்கொயர் வந்து 1 by sin square theta cos square theta, y வந்து sin square theta by cos theta. ஸோ இங்கே ஒரு cos ஸ்கொயர் சாரி இங்கே ஒரு sin ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு sin ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ 1 by cos theta, சரி இங்கே ஒரு cos ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு cos இருக்கு. ஸோ cos cube theta. அப்போ x ஸ்கொயர் y ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். தென் அதே மாதிரி இங்கே இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x y ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். x y ஸ்கொயர், ஸோ x ஓட வேல்யூ 1 by sin theta cos theta நம்மளுக்கு தெரியும். y ஸ்கொயர் அப்படின்னா sin பவர் 4 theta by cos பவர் cos ஸ்கொயர் theta. ஸோ நம்மளுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து sin கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா sin 3 theta by இங்கே cos ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு cos இருக்கு. ஸோ cos cube theta. இது x y ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணிடலாம். LHS என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x square y the whole power of 2 by 3 minus x y square the whole power of 2 by 3 இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ x square ஓட y ஓட வேல்யூ என்னன்னா 1 by cos cube theta. ஸோ 1 by cos cube theta the whole power of 2 by 3 வரும் மைனஸ் xy square ஓட வேல்யூ என்னன்னா sin cube by cos cube. So sin cube theta by cos cube theta the whole power of 2 by 3. So அந்த பவரை உள்ள கொண்டு வந்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1
2/3. ஸோ வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது. காஸ் 3 இன்ட்டு 2/3 தீட்டா. அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் 3 இன்ட்டு 2/3 தீட்டா காஸ் 3 இன்ட்டு 2/3 இன்ட்டு தீட்டான்னு கிடைக்கும். ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/cos square theta minus sin square theta by cos square theta. ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கு. ஸோ பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அப்போ நம்ம கழிச்சிடலாம். cos square theta 1 minus sin square theta. நம்மளுக்கு தெரியும் 1 minus sin square theta is equal cos square theta அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ cos square theta by cos square theta வரும். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா 1. therefore RHS. ஸோ இப்போ நம்ம இப்போ வந்து கொடுத்துருக்க சம்மை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.